ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் த கேதரிங் அட்வென்ச்சர் இன் இசகாய் அப்படின்ற அனிமியுடைய எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இந்த அனிமியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாக்கிரோவும் அவனுடைய பெட்டுன்னு கூட சொல்ல முடியாது, பார்ட்னர்னு சொல்லலாம், அது எப்படி அதாவது டிராகன் குட்டி, இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய அட்டகாசங்களும் நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணுற நம்ம ஹீரோவை எப்படியெல்லாம் இந்த அனிமியில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம பியை அவங்க அப்பா வால்டியஸ் ஏன்ஷியன் டிராகன் நம்ம ஹீரோ பார்த்துக்க சொல்லியிருப்பான் இல்லையா. அதனால் சரி கூட்டிக்கிட்டு அந்த குகையிலேருந்து வெளியே வந்தவுடனே, பி நீங்கள் இங்கேயே இருந்து சாப்பிட்லாமா, உனக்கு தண்ணி தாகுதா அப்படின்னு கேட்டு அவன் பையிலேருந்து அந்த மேஜிக்கல் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம பிக்கு கொடுக்கவுடனே, ஓஹோ இது நம்ம பிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அது மட்டும் இல்லாமல் அவன் க்ரோ ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வால்டியஸுக்கு டேங்க் சொல்லிட்டு இருக்கும்போது பி நீ பி 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 நீ இதெல்லாம் குடிங்க அப்படின்ற மாதிரி, ஓ நான் குடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடிச்சிட்டு அங்கே அந்த டார்வின் கிராமத்தில் அந்த ஷாப் இருந்துச்சுங்களே விற்கிறவங்க, அங்கே சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நிறைய மேஜிக்கல் ஸ்டோன் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஈட் 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 அப்படின்னு ஒன்று அவன் மேஜிக்கல் ஸ்டோனை உருவாக்கிடும். அதை பார்த்து பி பயங்கரமாக ஆச்சரியப்படும். அப்படியே கொதிக்க கொதிக்க கமகமக்க அப்படியே நல்ல ஒரு சூப்பு செஞ்சு, ஆஹா என்ன ஒரு சுவை பி உனக்கும் சாப்பிட்றியா, நான் அந்தளவுக்கு மோசக்காரன்லாம் இல்லைப்பா, நான் என் கூட வரவங்களுக்கு ஒரு பச்சை தண்ணி மட்டும் கொடுக்க மாட்டேன், நான் என்ன சாப்பிட்றேனோ அதையும் சேர்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு, பார்த்து சாப்பிட்றா இல்லைன்னா எதனா ஆகிட போகுது அப்படின்னு சொல்ல நாக்கு சுட்டுக்குது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், நம்ம பிக்கு ஊதி கொடுத்த பி 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 சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் இல்லையா. நல்லா சாப்பிட்டுட்டு யாப்பம் விட்டு தூங்கும்போது அப்படியே கேட்பான் ஹீரோ, பி உனக்கு சோகமா இல்லையா, உங்கள் அப்பா விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அது போயிட்டு அவன் மடிமாலை பார்த்துக்கோ, நான் இருக்க வச்சு கவலைப்படலையா, சரி நான் என்ன இருந்தாலையும் உங்கள் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்கிறேன்னு பார்க்காம விட்டேன், உங்கள் அப்பா என்னை தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, சரி இங்கே பாரு நல்ல பையனாக இருக்கணும், நீ என்னை விட சக்திசாலியாக இருக்க, ஆனாலும் நீ சின்ன பையன், நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு காலையில் விடியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு வராங்க. அதாவது கேதரிங் வேலை பார்த்துட்டு வராங்க. நம்ம பிகிட்ட பேசிக்கிட்டே வரோம், பி ஏதாவது கிடைச்சிச்சடா அப்படின்னு. இவங்க 2 பேரும் ஜாலியாக மிங்கிள் ஆகிட்டாங்க. அப்படி சொல்கிறது ஒன்றுக்குள்ளே ஒன்று மண்ணுக்குள்ளே ஒன்று அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமாக 2 பேரும் இங்கே வர நம்ம பி வர பி 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 அப்படின்ற மாதிரி அதன் பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கு. இவனும் இங்கே இருக்க ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் யாரோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு உடம்பு, அதாவது கழுகு தலை, அதே போல் ராக் ஃபால்கன் அப்படின்ற அந்த மாஸ்டர் வருது. இதை பார்த்துட்டு ஐயோ நம்ம வால்டியஸோட நல்லா இருக்கார் போலியா, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்லாமா பி, நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, நம்ம வேட்டைக்கு ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய மேஜிக்கை போட்டு அங்கே பேரியர் கேரியர் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சர்பன் உல்ஃப்ஸ் வருது. இது பார்த்திங்கன்னா சி ரேங்கில் இருக்குது. இப்போ நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, கேதரிங் ஃபெசிலிட்டி எபிலிட்டி அப்படின்ற மாதிரி எதோ சொல்லி அவனுடைய காலை நல்லா பலமாகவும் அதே போல் லைட் வெயிட்டாகவும் உடம்பாக்கிட்டு பயங்கரமாக போட்டு தாக்குன்னு தாக்குறான். அப்படியே அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சாய்ச்சி விட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சேமிச்சு வச்சுக்கிறான். இங்கே பாருங்கள், நிறைய பேர் மாமிசம் சாப்பிடுவீங்க, சாப்பிடாமல் இருப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு அளவுக்கு மீறி எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவனை தூக்கிட்டு போகுது பி நேராக மேலே தூக்கிட்டு போய் பறந்துட்டு கீழே போய் தொப்புன்னு விட்டோன்னே, என்னடா பி இப்படி பண்ணிட்ட, மேலே உன்னை பறடானா வேகமாக பறந்துட்டியே அப்படின்ற மாதிரி ஹீரோ வச்சுட்டு, சரி கோச்சிக்காத, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க, கூடவே கூட்டிக்கிட்டு வந்துடுறான். சரின்னு சொல்லிட்டு காட்டு வழியாக திரும்பி போகிறாங்க. எங்கள் கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குச்சை ஒன்று எடுத்துகிட்டு வரான். இதை பார்த்த உடனே பிக்கு ஒரே சந்தோஷம், ஓ இந்த குச்சா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புகையாக போட்டு அது என்ன பண்ணுறது, எழுப்பி விட்டுருதுன்னா இது ஒரு வகையான அரிய வகை குச்சி. இது மேஜிக் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒரு தடி மாதிரி ஆக்கிறது. பார்த்தியா என்னுடைய மேஜிக் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பி நம்ம ஹீரோவை பார்க்க இவனும் சரி இதை பார்த்து என்ன ஒரு மந்திரவாதின்னு நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டு வெளியே போனால் அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக
ஆ வாவ் அப்படின்னு சத்தம்லாம் கேட்குது. என்னடா அப்படி ஏதோ மிருகம் கிருகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அங்கே ஒரு அழகான எல்ஃப் பொண்ணு. அதாவது இங்கே எல்ஃப் தான் நம்ம கவனிச்சுக்கலாம். ஆனால் அங்கே போயிட்டு, "என்னம்மா என்னாச்சு? ஏதாச்சு? எங்கே மிருகம் எதுனா வந்துருச்சா?" அப்படின்னுல. அப்புறம் பார்த்தா அவள் வயிற்றுலேருந்து கடாமுடான்னு சத்தம் வந்துட்டுருக்கு. "ஐயய்யோ! உனக்கு பசிக்குதா? நான் கூட என்னமோ யானை தான் வந்து தாக்கிட்டு இருக்காங்கட்டின்னு வந்துச்சு. ஆனா நான் கேள்விப்பட்டுருக்கேன் சத்தம் வரும் அப்படின்னு. யானை மாதிரி சத்தம்லாம் வரும்னு கேள்விப்படல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், தண்ணியை கொடுக்குறான். நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டுக்கப்புறம் அப்படியே தேங்க்யூ அப்படின்னும்போது பசி எடுத்துக்குது திருப்பியும். அவன் என்ன பண்ணுறான், ஐயோ பசிக்குதே அப்படின்னோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணான், டாக்கிரோ பி கிட்ட கேட்குறான். இருக்கு பி, நானும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அங்கேருந்து சாண்ட்விச் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பான். அந்த சாண்ட்விச் எடுத்து ஒன்று கொடுத்துட்டு, ஓகே எப்படிப்பா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குப்பா, ரொம்ப நன்றிப்பா, இந்த மாதிரி சாப்பாடை நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படி இப்படின்னு வந்து நம்ம ஹீரோக்கு ஐஸ் வைக்கிறான். அதே போல் அந்த பொண்ணு வந்து எதுவுமே பேசலைங்க. அதே போல் பேரும் சொல்லலை. அப்படியே வந்து ஹீரோ என்ன சொன்னால், சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், காட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் வரல, நீ சாப்பாடுக்கு படி எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லி கிட்டே வருவேன். அது இல்லை அப்படின்னு வந்தோடனே நாத்தம் தாங்கலை, ரொம்ப நாள் ஆச்சு போல் குடிக்கிச்சு. அப்படியே வந்து, ஏம்மா குட்டி சத்தம் மேலெலாம் நல்லா மகரந்த வாசனை, அதாவது மரகத வாசனை அடி பண்ணுவாங்க, என்ன இங்கே சாணி வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, என்னானது என்ன பார்த்து இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு நன்றி சொல்லிட்டு ஓடிடுறா. இங்கே பியும் நன்றி அப்படின்ற மாதிரி பிபின்னு வந்து அந்த வாய்ஸில் கத்திட்டு அப்படியே நம்ம போகிறாங்க. அப்படியே சரி, இந்த குட்டி சத்தா வந்து எப்போவுமே வந்து நல்ல வாசனை அடிக்கும், ஆனால் இவன் வாசனை இருக்க பாரு எப்போ ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டார்வின் கிராமத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு வண்டி வருது. வண்டி வந்தோடனே பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஹீரோ பார்த்துட்டு, யாருப்பா நீ, என்னப்பா அப்படின்னு. இல்லைங்க, நான் இந்த பக்கம் டார்வின் கிராமத்து வழியாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ இன்னும் ரொம்ப ஹைட்டாக இருக்க, நீ யார் மந்திரவாதியா அப்படின்னு. இல்லை நான் மந்திரவாதியானா இல்லை, நான் ஒரு கேதரிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி. நீ ஸ்பெஷலான கேதரிங் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, நான் நார்மலான கேதரிங் ஸ்பெஷலிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாமே, இவரா ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நாங்களும் அங்கே தான் போகிறோம், டார்வின் கிராம மக்கள்னு சொல்லிட்டீங்க, நாங்களும் டார்வின் கிராமத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வண்டியில் போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் ஜாலியாக பேசுகிறாங்க. அதே போல் நம்ம ஹீரோக்கிட்ட வந்து ஜாலியாக பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து நினைக்கிறான், பழைய உலகத்தில் எதுவுமே நடக்கலை, இந்த உலகத்துலையாவது என்ன பிடிச்சவங்க நிறைய பேர் பிடிச்சிருக்காங்களே, அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தா காமெடியாக தருது அப்படின்னு சொல்லி நல்லா பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே திடீர்னு ஹீரோ கேட்குறான், சின்ன பையா, நான் வந்து திடீர்னு யார் எதுன்னு தெரியாமல் ஏற்றிக்கிட்டீங்களே, நான் கொள்ளைக்காரனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரியெல்லாம் நீ சீலனாக கிடையாது, நீ கொள்ளைக்காரனாக இருந்தால் இந்த மேஜிக் வெப்பனே என்னை காட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல் எடுத்து காட்டுறான். பெல் எடுத்து காட்டணும், அதை பார்த்துட்டு மேஜிக் ஸ்டோன் இருக்குது, அப்போ இது மாதிரி நாமளும் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிறான். அதே போல் எல்லாமே பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்குள்ளே அந்த பி இருக்கும் இல்லையா, அது வந்து கடாமுடா சத்தம், என்ன சத்தம் வருது இது, இல்லை நான் ஒரு பெட்டு ஒன்று வச்சுருக்கேன், பட் அது கொஞ்சம் ரேரானது, காட்டுறதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே டக்குன்னு வந்து நின்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன அது ஒரு ட்ராகனா அப்படின்னு சொல்லி. இல்லை நார்மலாக ஒரு பிளாக் ட்ராகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மறைச்சிட்டு, இது மட்டும் ஏன்சியன் ட்ராகன் குட்டின்னு தெரிஞ்சிச்சு, எல்லாரும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிடறான். அப்போ தான் அங்கே அந்த வண்டியில் இருக்காங்க இல்லையா, அந்த எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் ட்ராகன் நைட்லாம் பார்த்ததே கிடையாது, கட்டுக்கதைன்னு நினச்சோம், ரொம்ப ரேரு. உண்மையிலேயே ட்ராகன் நைட்டெல்லாம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும்போது நைட் ஆயிடுது. அங்கேயே தங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் சரி நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் வந்து இந்த வாட்டி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் பேக்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்க அப்படியே எல்லாரும் பார்த்து அசந்து போயிடுறாங்க. என்னப்பா எதோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி, இல்லை இது வந்து போர்ட்டபிள் டிவைஸ் மாதிரி தான், இது வந்து நார்மலாக இது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகாக அப்படியே சமைக்கிறான். கமன்னு சமைச்சு எல்லாருக்கும் பரிமாற எல்லாருமே சாப்பிட்டுட்டு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குட்டி பசங்களும் அதே போல், நீ பெரிய ஆளுப்பா, நீ சூப்பராக சமைக்கிற, எனக்கு அழுகியே வருது, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நான் சின்ன வயசுல எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தாரையாது உடனே எல்லாரும் பார்த்து அப்படியே என்ன இந்த மனுஷன் சின்ன குழந்தை மாதிரி அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துடுறாங்க. அப்படியே வந்து நார்மலாக பேசிக்கிட்டு எல்லாருமே வந்து என்ன இது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, கிட்டார் வாசிக்கிறாங்க. அப்படியே வந்து நம்ம பியும் வந்து இது பண்ணிக்கிட்டு இதில் பி பண்ணுறத சரியான காமெடி, பேபி பி 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 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சவுண்ட் கொடுக்கும் பாருங்க, அது பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி கொடுக்கல, நானாக தான் கொடுத்துக்கிட்டேன், சாரி. அப்படியே நல்லா பாட்டு பாடிட்டு எல்லோரும் தூங்கிட்டு அப்படியே பி வந்து நல்லா ஜாலியாக இருந்துட்டு ஹீரோவும் ஜாலியாக இருக்கான். இதை வந்து பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்குறான் நம்ம ஹீரோ. அப்படியே வந்து எல்லாம் ஜாலியாக தூங்கிட்டு பிஏ ரொம்ப நல்லா தூங்கிடுச்சு. நான் பிஏ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், நான் வந்து
இவரை நல்லா வளர்க்கணும், நல்லா பெரிய ட்ராகன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கனவு காணுக்கிட்டு இந்த உலகத்தில் நான் நிறைய விஷயங்களை நான் பார்க்க போகிறேன், எனக்குன்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நினச்சிக்கிட்டு அவனை தூங்க அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையும் பார்ப்போம். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஏடாக்கூடம் பிடிச்சவன் தான், அதனால் நிறைய வாட்டி கொஞ்சம் காமெடி பண்ணுறேன்னு நக்கல் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமியை பொறுத்த வரைக்கும் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இதனால் யார் எதுவுமே பண்ணாமல் கடமையை மட்டும் செய்யணும். ஓகேங்களா? எப்போவும் சரி கடமையை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அப்படி பார்க்காம நம்ம கடமையை மட்டும் செஞ்சால் போதும், நமக்கு வர வேண்டியது தானாக வரும் அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் இந்த அனிமி ஃபுல்லாகவே மூவ் ஆகும். இதை பார்த்து இந்த ஒரு நல்ல குணத்தை மட்டும் வளர்த்துக்குங்க. அப்படியே இதில் நிறைய தேவையில்லாத விஷயங்களெல்லாம் கூட காட்டியிருப்பாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த எபிசோடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம், எப்படி நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்தையும் தெரிவிங்க. பை.